ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த காலேஜ் ரிவ்யூ பிஹெச்இ ஐடெக் பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. ஸோ 2377 இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். ஸோ இந்த காலேஜை பற்றி பெரிய விமர்சனம் தேவையே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு தெரியும் பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷனோட இன்னொரு பிரான்ச் தான் இது. பிஹெச்இ அப்படிங்கிறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிஹெச்இ ஐடெக் அப்படிங்கிறது செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜ், புரிஞ்சுக்கோங்க. இது வேறு, ஆனால் ஒரே மேனேஜ்மெண்ட். இது வேறு காலேஜ், முழுக்க செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் கல்லூரி. இது கவர்மெண்ட் எய்டட் கிடையாது. பிஹெச்இங்கிறது அது பழமையான கல்லூரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் பழமை தான், ஆனால் பிராண்டட். ஒரு நம்பர் 1 கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைடுன்னு சொல்லக்கூடிய நம்பர் 1 கல்லூரி, அந்த மேனேஜ்மெண்ட் தான் இதுவும் நடத்துது. திஸ் இஸ் ஆல்சோ நம்பர் 1 காலேஜோட பிஹெச்இயோட ப்ரைடுன்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து நம்பர் 1ல் வராது, ஏன்னா 2014 தான் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இருந்தாலும் ரவுண்டு 1ல் 190க்கு மேலே கட் ஆஃப் பேஸ் பண்ணி பசங்க உள்ளே போகிறாங்கன்னா இந்த கல்லூரியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் ரவுண்டு 1ல் டயர் 1 கல்லூரியை நினச்சி ரவுண்டு 1ல் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாம். இந்த கல்லூரியை பற்றி பெருசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரித்து பார்த்தேன். நான் வழக்கமாக சொல்கிறது தான். இன்னொன்று சொல்லிக்கிறேன், எந்த காலேஜ் ரிவ்யூமே நான் ப்ரமோஷன் பண்ணலை, காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணலாம். அப்படி எல்லா காலேஜுக்கும் காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணேன்னா இந்நேரம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்க மாட்டேன். நான் காட்டுறேன் அப்புறமா, இப்படி ஒரு நிலைமையில் இருக்க மாட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல ஆக்சுவலாக அப்படின்னு. ஆனால் வாய்ப்பும் இருக்காது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆசை இருக்குங்கிறது வேறு, காசு சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் நான் காசு சம்பாதிக்க ஆசை இருக்கும், அது இருக்குது. பட் மக்களுக்கு உண்மையான ரிவ்யூ கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆல்சோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எடுக்கிற ரிவ்யூ தான். ஸோ அதனால் தாராளமாக உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தைரியமாக நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகிற இந்த சூழலில் இந்த மாதிரி வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களுமே அது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கோங்கிறத சொல்லுவேன். அண்ட் திஸ் வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 2377 இதை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹெச்இ ஐடெக் வந்து ஸ்ட்ரிக்டான்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டி வந்து எல்லாருமே பிஹெச்டி முடித்தவங்க, 2-3 பேர் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. பிஹெச்சியில் எப்படியோ அதே தான் பிஹெச்இ ஐடெக்லையும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 40 ஏக்கர்ஸு ஒரு கான்விகேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரின் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்புறம் ஹாஸ்டல் வந்து நல்ல ஸ்பேஸியாக இருக்குது, ஏன்னா இன்டேக் கம்மி. ஒவ்வொரு இதுலேயும் 60 சீட்டு தான், சிஎஸ்சில் மட்டும் தான் 180 சீட்டு. ஸோ அதனால் இன்டேக் கம்மி. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கு, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நல்லாயிருக்கு, ரிசர்ச் டெவலப்மெண்ட் உங்களுக்கு பிஹெச்டி பற்றி சொல்லவே வேண்டாம், நிறைய ஃபவுண்ட்ரிஸ் வச்சுருக்கிறாங்க. கோர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு நிறையா ரிசர்ச் லைனில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட் பேஸ்டு படிப்பு தான் சொல்லித்தர்றாங்க. 60% ப்ராக்டிக்கல் நாலேஜோடைய இதுதான் வந்து சிலபஸ் தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தத்தில் வந்து எல்லாமே சொல்ல போனால் ஹையஸ்ட்டு லேக்ஸ் பர் ஆனம் வந்து யார் வாங்கிட்டு இருக்காங்கன்னா கூகுளில் வந்து இப்போ புதுசாக தான் ப்ளேஸ் ஆகிருக்காங்களாமா. 41 லட்சம் பர் ஆனம் வந்து வாங்குறாங்க. இது வெப்சைட்டில் இல்லை, நான் வந்து பசங்கிட்ட விசாரிச்சு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து 96% வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்ல வேண்டாம், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இதை பற்றி சொல்ல போனால் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணால் 2014 உங்களுக்கு நீலாம்பூரில் இருக்குது. ஸோ அட்டானமஸ் கல்லூரி, ஏன்னா போன வருஷம் தான் அட்டானமஸ் வாங்கிச்சு. ஒரு 7 கோர்ஸ் வச்சுருக்காங்க, 7ல் ஒரு கோர்ஸ் இந்த வருஷம் புதுசாக வரப்போகுது. ஸோ விஎல்எஸ்ஐ டிசைன் கோர்ஸு, அதுக்கு என்ன கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் விஎல்எஸ்ஐயில் 185க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 101 to 150 பேண்ட் வச்சுருக்காங்க. நேக்கில் வந்து A+ வச்சுருக்காங்க. இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற இன்டேக் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. காலேஜ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000, ஹாஸ்டல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 வாங்குறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்தால். அதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இப்போ முடிஞ்சு போச்சு, சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்தால் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஹையஸ்ட் சேலரி நான் சொல்ல மாதிரி 31 லட்சம் பர் ஆனம் வந்து வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7.9 lakhs பர் ஆனம். இது வந்து நல்ல நம்பர். 40 ஏக்கர்ஸ் உடைய கல்லூரி. ஸோ ஒரு மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸியாக இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு வந்து 6:30லேருந்து வெளியே போக முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா அது எல்லா கல்லூரியும் அப்படி தான், பட் அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அண்ட் வார்டன்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு லீவ் வேணும், நான் வெளியே போகணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் போகிறது 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த இது மட்டும். அண்ட் ஆல்சோ காலேஜ் டைமிங் வந்து காலையில் 8:30க்கே நீங்கள் போயிடணும், அண்ட் 4:30க்கு தான் விட்றாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாமே தான் ஒரு சின்ன சின்ன ட்ராபேக். பட் இது வந்து அந்த ட்ராபேக் மாற்றுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த காலேஜ் வந்து எல்லாத்துலையும் அந்த அகாடமி வைஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அண்டு ஸ்போர்ட்ஸுக்கு ஈவெண்ட்ஸுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக நல்ல கல்லூரி போய் சேரலாம். ஸோ கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது போன வருஷத்தோட வச்சு பார்க்கும்போது ஆவரேஜாக நீங்கள் என்ன இருந்தால் 2025 உள்ளே போகலான்னு நான் சொல்கிறேன். ஏஐடிஎஸ் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வச்சுருக்காங்க. இது போன வருஷத்தோட கட் ஆஃப். ஆவரேஜாக ஓசி பிசி எம்பிசிக்கு இந்த வருஷம் 191 இருந்தால் தான் கிடைக்கும். ஆவரேஜாக 189, 191க்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 176.5னா இந்த வருஷம் 178 இருந்தால் தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 175 ஓசி பிசி எம்பிசி, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜ் 154.8. பட் ஒரு சேஃபராக 158 இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வருஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் உள்ள போனோம் அப்படின்னா கட்டாயமாக 196 இருந்தால் இந்த வருஷம் சேஃப் ஓசி பிசி எம்பிசிக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 179 இருந்தால் 180 வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் சேஃபு. ஓகேங்களா? ஆவரேஜாக சொல்லலை இந்த வருஷம். இசிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா 194 ஆவரேஜாக இருக்குது. 195 இருந்தால் சேஃபு எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 177 இருந்தால் சேஃபு இந்த வருஷம். அடுத்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 191 கட் ஆஃப் இருந்தால் ஓகே. அண்ட் 192 இருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பாக உள்ளே போயிடலாம். 167 இருந்தால் உள்ளே போயிடலாம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. சரிங்களா? அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 178 இருந்தால் தான் இந்த வருஷம் சேஃபு ட்ரிபிளியில். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் பாருங்கள், கட்டாயமாக நீங்கள் போய்க்கலாம். இந்த கட் ஆஃப் இருந்தால் போய்க்கலாம். இந்த வருஷம் ஆவரேஜாக 188 இருக்கணும் அட்லீஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி 162 163 இருந்தால் சேஃபு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட இங்கே டிமாண்ட். இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே வந்து கோர் பிரான்ச்சஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க, கிளப் ஆக்டிவிட்டீஸ் நடத்துகிறாங்க, கோர் கம்பெனிஸும் நிறைய வராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பெனி அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. பிஹெச்சியில் வந்து 1500 கம்பெனிக்கு மேலே வர்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வராங்க, சேம் பிளேஸ்மெண்ட் தான். 182.5. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலில் 100 பத்தாது. எஸ்சிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 170 175 இருந்தால் ஓகே. பட் மீதியெல்லாம் ஓகே. 184 அதாவது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 186 வரைக்கும் இருந்தால் சேஃபு மெக்கானிக்கலுக்கு. அவ்வளோதான். ஸோ ஏன் இவ்வளோ ஹை கட் ஆஃப் அப்படின்னா ப்ரைவேட் கல்லூரியாக இருந்தாலும் பிஹெச்சிங்க அந்த பிராண்டு கண்டிப்பாக உள்ளே போனீங்கன்னா ஸ்கில்லோட அண்ட் நல்ல ஒரு டிசிப்ளினோட நல்ல ஒரு இன்ஜினியராக வெளியே வரலாம். அண்ட் நல்ல வேலையோட வெளியே வரலாம். இன்டேக் பாருங்கள், சிவிலில் 60 சீட்டு, சிஎஸ்சியில் 180 சீட்டு, ட்ரிபிளில் 60 சீட்டு, இசியில் 60, ஐசியில் 60, மெக்கானிக்கலில் 60, ஏடிஎஸ் 60. அதனால தான் இந்த கல்லூரிக்கு போட்டி அதிகம், ஏன்னா இன்டேக் கம்மி. சரிங்களா? ஸோ எனிவே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ். கண்டிப்பாக உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு 1ல் ப்ரிஃபர் பண்ண ஒரு கல்லூரினா அது இதுதான். 190க்கு மேலே எடுத்தால் தான் இந்த கல்லூரியே கிடைக்கும். இருந்தாலும் நான் கட் ஆஃப் வைஸ் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சாய்ஸ் ஸ்பெல்லிங்கில் வைங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன காலேஜ் வைக்கலான்னு, காலேஜ் பற்றி ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.